வணக்கம். தினகரன் பேசுகிறேன். அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி அண்ட் அமெரிக்கன் டெமோக்ரஸி சம்திங் ரிமார்க்கபிள். அது உலகத்திலேயே அமெரிக்கன் டெமோக்ரஸி மாதிரி வருமானா வராது. நம்ம நாட்டில் இருந்தது, ஒரு சில காலம் இருந்தது. இப்போ டெமோக்ரஸியே கிடையாது, அது வேறு. ஆனால் நம்ம சொல்லிக்குவோம், ஏன்னா அடுத்தவங்கள தப்புன்னோம்னா கோபம் வரும். அமெரிக்காவில் அந்த இதுக்கே இடம் இல்லை. அவர்கள் அவ்வளோ நல்லா நடத்துகிறாங்க. இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் நம்ம கான்ஸ்டியூஷன் ஹைலி ஃப்ளெக்சிபிள்னுவாங்க. யுஎஸ் கான்ஸ்டியூஷனுக்கும் யூகே கான்ஸ்டியூஷனுக்கும் கார்பன் காப்பின்னு கூட சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் இருந்த போதிலும் இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் பை டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அவங்க தான் இன்ஃப்ளெக்சிபிள். நம்மளது அப்படியே வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டம்தான் நமது இந்திய சமுதாயத்தில் உள்ளது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணி எதை வேணால் பண்ணக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரியோ அல்லது சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட்ஸோ இருக்கின்றது. இருந்தாலும் நமக்கு நல்ல தலைவர்கள் 20ஆம் நூற்றாண்டு விட்டுருங்க, 21ஆம் நூற்றாண்டிலேருந்து கிடைக்க போனார்ல வந்ததை நான் டிவியேட் பண்ணுற மாதிரி ஆகிடப்போகுது. 21ஆம் நூற்றாண்டுகள் நல்ல தலைவர்களை இல்லாமல் போய்விட்டார்கள், அது வேறு விஷயம். ஹண்டர் பைடன், சன் ஆஃப் ஜோ பைடன், நிறைய கிரிமினல் குற்றச்சாட்டுகள், கிரிமினல் மேட்டர்ஸை ஈடுபட்டார்னு 2014 24 வரைக்கும் அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள். அந்த வழக்குகளிலெல்லாம் தலையிடாமல் இருந்தவர் தான் ஜோ பைடன். சொல்லிட்டார், என் பையன்றதுனால நான் தலையிட மாட்டேன்ப்பா, இந்த மாதிரி அநியாயம் மேட்டரில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்ப்பா தான் அன்டில் December 1 சொல்லின்னு இருந்தார், நான் இதுலேயுமே வரமாட்டேன்னு. ஆனால் December 1 என்ன நினைத்தாரோ என்னவோ, அவர் உடனடியாக அவர் மகன் மீது இருந்த அனைத்து வழக்குகளையும், அந்த பாடன்னு சொல்லுவாங்க, மன்னிப்பு வழங்குதல், அந்த ஒரு ஜனாதிபதிக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த ஜனாதிபதிக்கு உண்டான அந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணி அனைத்து கேசஸையும் தள்ளுபடி பண்ணிட்டார். இப்போ அவருடைய மகன் ஃப்ரீ ஆகிட்டார். இப்போ எலெக்ட் ஆகிருக்கார் இல்லைங்களா. அவர் ட்ரம்ப் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார். என்ன விமர்சனம் செய்தாலும் அவர் ஜனவரி 20 தான் அவர் பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஜனவரி 20 2025 இருந்தான். இப்பொழுது அவருடைய அதிகாரத்தை ஜோ பைடன் பயன்படுத்தி சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? இட் இஸ் நாட் மை விஷன், இட் இஸ் நாட் மை அப்பாலஜைஸ், இட் இஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், மை சன் வில் பி என்ன சொல்கிறதுங்க, பனிஷ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் இந்த மன்னிப்பு வழங்காவிட்டால் அவனுடைய வாழ்க்கையே சிதைந்து போகும், சிதறுண்டு போகும் என்று அந்த மகனுக்கும் தந்தைக்கும் உண்டான தந்தை மகற்காற்றும் உதவி, அதெல்லாம் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் அதில் டேலி ஆகாதீங்க. இந்த டேலி ஆகாத மேட்ரை நான் சொல்லி மற்றவர்களிடம் இந்த பழிப்பதை வாங்குவது விட ஹானஸ்டியாக பேசினிருந்தார். இந்த கேத்தலிக்ஸ் வரவே முடியாதுங்க. ஜான் எஃப் கென்னடி ஃபர்ஸ்ட் கேத்தலிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் பிரசிடெண்ட்டாக வந்தார். ஏன்னா அங்கே ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி, அது கிறிஸ்டியானிட்டியில் கேத்தலிக் வருவது என்பது அபூர்வம். ஜான் எஃப் கென்னடி வந்த பிறகு கூட அவரை சுட்டு வீழ்த்து விட்டனர். ஹீ வாஸ் அசாசினேட்டட். அதுதான் ஹிஸ்ட்ரி சேஸ். இன்னொரு முறை இன்னொரு கேத்தலிக் வர முடியாது என்று அடியேன் போன்றவர்கள் நினைத்திருக்கின்றோம். அப்பொழுது ஜோ பைடன் வந்தார். அவர் ஒரு கேத்தலிக் வந்து விட்டார். அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. சில மேட்டர்ஸ் எல்லாம் யூஎஸில் கூட நடக்குமான்னு. இன்னொன்று சொன்னால் நம்ப மாட்டீங்க, கேத்தலிக்கும் வர முடியாது. பிளாக் அமெரிக்கன்ஸ் இல்லைங்களா, ஆஃப்ரிக்கன்ஸ் ஸ்லேவ்ஸில் இருந்தவங்க, பல நூற்றாண்டு காலம் அடிமைகளாக வாழ்க்கைப்பட்டவர்கள் அமெரிக்க நாடுகளில், அமெரிக்க கண்டத்தில் 100-120 நாடுகள் இருக்குது எல்லா நாட்டிலையும். அதே மாதிரி என்டையர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட இந்த கருப்பின மக்கள் விலைக்கு வாங்கப்பட்டு அடிமைகளாக நடத்தப்பட்டார். இவங்க வரக்கூடாது என்பது தான் அமெரிக்கர்களுடைய விருப்பம். இதையும் மீறி ஒரு கருப்பு அமெரிக்கர், இங்கே நீக்ரோன்னு சொல்லக்கூடாதுங்க. இப்போ அது அன்பார்லிமெண்ட்ரின்னு சொல்கிறோம். அன்பார்லிமெண்ட்ரியில் இல்லீகல் வேர்டு மாதிரி ஆகிடுது. நீக்ரோனே சொல்லக்கூடாது அந்த வேர்டை. கருப்பு. நம்ம தமிழ் சேனல், நான் ஒரு யூடியூப் நடத்துகிறேன், அதை நான் சொல்லிட்டு போனோம். பராக் ஒபாமா
அவர் முதல்ல வந்தார். பட் அவர் கூட பார்த்தீங்கன்னா, இங்கே பிறந்தார். அமெரிக்காவில் பிறந்தார், இந்தோனேஷியாவில் வளர்ந்தார். எப்படி தான் அவர் வந்தாருன்னு எனக்கு தெரில. பட் அவர் வந்து ஒரு பேப்டிஸாக இருந்ததனால் அந்த வல்லமையை பெற்றார். கிறித்துவ மதத்தில் அந்த பேப்டிசம் என்பது அவர்களுக்கு அந்த பேச்சை கவரக்கூடிய ஒரு அந்த பேச்சாற்றலுங்க. அந்த பேச்சாற்றல் வந்து பாரக் ஒபாமாவுக்கு மிக அழகாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. பேசினார், தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தினார். முதல் ஒரு கருப்பினத்தவர், கருப்பு அமெரிக்கர், அதை ட்ரெண்ட் செட் பண்ணது பாரக் ஒபாமா தான். முதல் ஒரு கேத்தலிக்க யுஎஸ்ஏல ஒரு பிரசிடெண்ட்டாக வந்தது ஜான் எஃப் கென்னடி தான். இரண்டாவது வந்தது இந்த ஜோ பைடன். அவர் தன்னுடைய மகனின் மீது இருந்த அனைத்து வழக்குகளையும் அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டார். அந்த பவரை யூஸ் பண்ணுறேன்னா ஜனவரி 20க்கு மேலே அவர் இங்கே கிடையாது. இதை எடுத்து அவர் பண்ணுறாரு. பட் வாட் எவர் மேபி, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு பாடன் மீன்ஸ் அங்கே ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுங்க. இங்கே மாதிரி கிடையாது. போனதையே தோண்டி பார்ப்பாங்க நம்ம இந்தியாவில். ஒருத்தர் கொடுத்தாரா பண்ணாரா அதோடு விட்டுருவாங்க. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி அவர் பாடன் பண்ணிட்டார், அவ்வளோதான். வெளியில் வந்தாச்சு. கான்ஸ்டியூஷன் ரெஸ்பெக்டட் ஹண்டர் பைடன். ரெஸ்பெக்டட் மீன்ஸ் பாடன்டு. இவர் ஜோ பைடன் பாடன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் அமெரிக்கா இஸ் பாடன்டு ஹண்டர் பைடன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே சொல்லுவார் ட்ரம்ப்பு, ஆனால் எதுவுமே பண்ண மாட்டார். இதுதான் அமெரிக்கானுடைய டெமோக்ரஸி, அமெரிக்கானுடைய பாலிட்டிக்ஸு. திருப்பி அவர் வந்த பிறகு பைடனை குறை சொல்லினே இருக்க மாட்டார். இவர் வந்தால் இவர் வேலையை பார்ப்பார், அவர் வந்தால் அவர் வேலையை பார்ப்பார். வேறு ஒருத்தர் வந்தால் இனிமேல் ட்ரம்ப் வரப்போவதே இல்லை. 2 முறை தான் அமெரிக்க திருநாட்டில் ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஆவாக இருக்க முடியும், அவ்வளோதான். இங்கே மாதிரி காலம் ஃபுல்லாக மூச்சு போகிற வரைக்கும் கை கால் உழுந்து போயிடும். அவன் தான் பிரைம் மினிஸ்டர்னுவான், அவன் தான் சீஃப் மினிஸ்டர்னுவான். இந்த கதையெல்லாம் அங்கே நடக்காது. வந்தியா ஒழுங்காக வேலை பார், 4 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ தலைகீழே நடந்தாலும் நீ வரவே முடியாதுப்பா தம்பின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான். இதுதான் இது ஒரு நிகழ்வுக்காக. அதாவது நான் கூட ஜோ பைடன் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பார்னு நினச்சேன். அவரே கூட அவருடைய மகன் மீது அந்த பாருங்கள், அந்த நெப்போட்டிசம் வந்துடுதுங்களா, குருதி சலுகை. இது எங்கேருந்து வருது பாருங்கள். இப்போ நான் இந்த குருதி சலுகையை நிறைய பேசியிருக்கேன். அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது, தீமையானது, மோசமானது, அநியாயமானது, அநாகரிகமானது, அநீதியானது, இதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். அந்த நெப்போட்டிசம் அமெரிக்காவில் கூட வந்துவிட்ட போது நம்ம இந்தியாவில் சொல்லமாவாப்பா வேணும், தேவையே இல்லை. இதை பல பேருக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதே இந்த ஒரு பதிவினுடைய நோக்கம் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே தினகரன்.